இப்போ என்ன பண்ணுறது? இந்த கோமதி தினமும் எனக்கு ஒரு வேலையை வச்சுட்டு போயிடுறான். இன்னைக்கு காலங்கத்தால் இவளை யார் சந்தைக்கு போக சொன்னது? ஏற்கனவே கடையில் தான் நிறைய காய்கறிங்க இருக்குதுல்ல. இவ பாட்டு நிம்மதியாக மார்க்கெட்டுக்கு ஓடி போயிடுறா. நான் தான் தினமும் இந்த காமாட்சி கிட்ட உத வாங்கின்னு இருக்கேன். கோமதி பால் கறந்தா மட்டும் இந்த காமாட்சி கம்முன்னு இருக்கிறா. நம்ம கிட்ட போனாலே நம்மளை எட்டி எட்டி உதைக்கிறா. எப்படி தான் இன்னைக்கு பாலை கறந்து டீயை போட்டுறது? மணி 8க்கு மேலே ஆயிடுச்சு. கஸ்டமருங்களாம் கடைக்கு வந்துடுவாங்க. டீயும் போட்டாகணும். சரி, வேறு வழி இல்லை. இன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு பாலை கறந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். காமாட்சி, உனக்கு நான் புல்லு கொண்டு வந்திருக்கம்மா, பால் குடுமா. வாடா சிங்கு. ஒரு நாள் கூட நேரத்துக்கு வந்து தீவனம் வைக்க மாட்டியா? இதான் நீ வர நேரமா? காமாட்சி வாடி வா. இனி உன்னை வரையில காம்பவுண்டுக்கு அந்தாண்ட போய் விட்ற பாரு நீ. அப்பாடா, இன்னைக்கு காமாட்சி அமைதியாக தான் இருக்கிறா. டக்கு டக்குன்னு பால் கறந்துங்கன்னு கடைக்கு ஓடி போயிடணும். இப்போ நான் விட்ற கிக்கில் நீ எங்கே பறக்கிறன்னு மட்டும் பாரு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான்டா. காம்பவுண்டுக்கு இந்த சைடு ஊந்துட்டானே. ஐயோ அம்மா, நான் என் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கிக் பாக்ஸிங் கற்றுக்கினவ. என்கிட்டயே வச்சுக்கிறியா நீ? எப்படி இருந்தது உத? யோ சிங்கு, என்னையா இது செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டின்னு இருக்க? எதனா புது விதமான யோகாசனமா இது? ஆனா நீ வேறம்மா, பால் கறக்க போன காமாட்சி நீ எட்டி ஒரு உத விட்டுட்டாமா. செவத்துல வந்து ஒட்டின்னு இருக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னை இறங்கி விடு. அடக்கடவுளே, பசுமாடா உன்னை எத்திடுச்சு. கேள்வி கேட்காம முதல்ல என்னை இறக்கி விடுமா. கை காலெல்லாம் பின்னிக்கிச்சு. சரி வா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்பாடா. என்ன சிங்க இப்படி பேஸ்மெண்ட்ல போய் செட்டில் ஆயிட்டேன்? ஆமா, உத அப்படி ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சுன்னா தான் எனக்கு சரியாகும். சரி, என்ன விஷயமா இங்கே வந்தேன்? வேற எதுக்கு, உன் கடையில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தேன். ஆமா, டெய்லி நான் கடைக்கு வரும்போது உன் பொஞ்சாதி தானே பால் கறந்துன்னு இருக்கும். நீ என்ன புதுசாக பால் கறக்க போனேன்? அதான் போல மாடு உன்னை எத்திடுச்சு. அந்த கழுதை காலங்காத்தால மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. பால் இல்லை, எப்படி நான் டீ போடுவேன்? சரின்னு நானே பாலை கறக்கலான்னு வந்தா இந்த காமாட்சி என்ன ஓங்கி ஓங்கி அடிக்கிறா. பால் கறக்கிறதுலாம் ஒரு விஷயமா? இதுக்கு போய் இப்படி அடி வாங்கி சோர்ந்து உட்காந்துட்டு இருக்க? நீ பேசு, உனக்கு என்ன வந்தது? உத வாங்கினது நான் தானே. நீ வாயில ஈஸியாக சொல்லிடுவ. நீ வேணா பால் கறந்து எனக்கு எடுத்துன்னு வந்து கூட பார்க்கலாம். சரி, நான் பால் கறந்து கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்னும் கிடைக்கும். உனக்கு வேணா ஒரு 3 நாளைக்கு ஃப்ரீயாக டீ போட்டு கொடுக்குறேன். அப்படி சொல்லு, நான் டீலிங்க்கு ஓகே. சரி, நீ வாயில் வடை சுட்டதெல்லாம் போதும். போய் பால் கறந்து கொண்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்படின்னா ஒரு வேலை பண்ணு. வீட்டுக்குள்ளே போயிட்டு உன் பொண்டாட்டியோட ஏதாவது ஒரு சேலை எடுத்துட்டு வா போ. எதுக்கு? கொண்டு வா போ. பால் வேணுமா வேணாமா? சரி இரு வரேன். என் பொண்டாட்டி புடவை எடுத்துட்டு போய் சந்தையில் வைக்க போறாளோ? இந்தாம்மா நீ கேட்ட சேலை. வேலை முடிஞ்சோட பத்திரமா திருப்பி கொடுத்துடணும், இல்லைன்னா என் பொஞ்சாதி என்னை கேள்வி கேட்பேன். சரி சரி கொடு. இப்போ பாரு எப்படி பால் கறக்குறேன். ஆமாச்சி, என் செல்லக்குட்டி, நான் தாண்டி வந்துக்கிறேன். அட, என்ன ஆச்சரியம், பாலை கறந்துட்டாலே. காமாட்சி இவளை ஒண்ணுமே பண்ணலையே, பரவாயில்லையே, பெரிய கைகாரியா இருக்கிறாளே. சிங்கு, இந்த பால் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சேன். என்ன சொல்ற? ஆமா ஆமா, நீ தான் ஜெயிச்ச. பேசாம டெய்லியும் காலையில வந்து இதே மாதிரி பால் கறந்து வச்சுட்டு போயிடுமா. நான் உனக்கு இந்த மாசம் பூராமே டீ ஓசியில் கொடுத்துட்றேன். யோ, என்னை பார்த்தா நான் ஓசியில் டீ குடிக்கிற மாதிரி இதா? நாலுலேருந்து இந்த புடவை நீயே கட்டினே பாலை கரையா போயா? அதுவும் சரிதான். சரி வா, கடைக்கு போய் சட்டு போட்டு டீ போடு. போலாமா மாமா? சரி, இஞ்ச தூக்கலா போடு. இன்னைக்கு டீல தண்ணி ஊத்தாம நல்லா பால் டீயா போட்டு கொடு. உனக்காக ஸ்பெஷல் டீயை போட்டு கொடுக்குறேம்மா, நீ ஏமா கவலைப்படுற? அடியே நட்டக்கோக்கு, என்னை ஏமாத்தி பால் கறந்துட்டியா நீ? இரு, அடுத்த தடவை நீ வருவல்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன். யாரோ பேசுறாங்க, ஆனா யாருன்னா தெரியல.